Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கு இந்த பப்ளிக் எக்ஸாம் 2025க்கான இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த 5 மார்க் கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். இப்போ கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைரக்ட் 5 மார்க் கொஷின்ஸும் வரும், 2 மார்க் 3 மார்க்கை சேர்ந்த மாதிரியும் உங்களுக்கு 5 மார்க் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. மொத்தம் வந்து 5 + 5 10 5 மார்க் கொஷின்ஸ் வருமா? இதில் 5 மார்க் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு டைரக்ட் 5 மார்க் கொஷின்ஸாக வரும். ரிமைனிங் 5 மார்க் கொஷின்ஸ் வந்து 2 மார்க்கும் 3 மார்க்கும் சேர்த்து ஒரு 5 மார்க் கொஷினாக கேட்பாங்க. டைரக்ட் 5 மார்க் கொஷின் உங்களுக்கு ஒவ்வொரு சாப்டர்லையும் என்னென்ன 5 மார்க் கொஷின்ஸ் இருக்குது, எதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு செலக்டிவாக நான் கொடுத்துருக்கேன். இதில் நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு கொஷினையும் ஒமிட் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. எல்லா கொஷின்ஸையும் நல்லா தரோவாக படிச்சுக்கிறங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த டைரக்ட் 5 மார்க்கை கேட்கக்கூடிய அந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். சரியா? ஓகே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சாப்டர் 1ல் ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ், புல தூய்மையாக்கல், எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங், மின்னார் தூய்மையாக்கல், ப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ், நுரை மிதப்பு முறை, மேக்னெட்டிக் செப்பரேஷன், காந்த பிரிப்பு முறை, இது 4 ஃபர்ஸ்ட் சாப்டரில். செகண்ட் சாப்டரில் ஒரே ஒரு கொஷின் தான், ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன், டைபோரேனின் வடிவமைப்பு. சாப்டர் 3ல் டெகான்ஸ் ப்ராசஸ், டெகான் முறை, அப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா, அமோனியாவின் வடிவமைப்பு, அலோட்ராபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் சல்ஃபர், கந்தகத்தின் புறவேற்றுமை வடிவங்கள், அப்புறம் இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ், ரைட் தேர் ப்ராப்பர்ட்டிஸ், ஹாலஜன் இடைச்சேர்மங்கள் மற்றும் அதன் பண்புகள். சாப்டர் 4ல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லாந்தனைடு அண்ட் ஆக்டினைடு, லாந்தனைடு மற்றும் ஆக்டினைடு வேறுபாடு, லாந்தனைடு கான்ட்ராக்ஷன், லாந்தனைடு குறுக்கம், ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட், பொட்டாசியம் பெர்மாங்கனேட் தயாரிப்பு. சாப்டர் 5ல் போஸ்ட்லேட்ஸ் ஆஃப் வெர்னர்ஸ் தியரி, வெர்னர் முன்மொழிந்த கொள்கைகள், ஐசோமெரிசம் இன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், அணைவு சேர்மங்களில் காணப்படும் மாற்றியங்கள், விபி தியரி அண்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ், இணைதிறன் பிணைப்பு கொள்கை மற்றும் அதற்கான எடுத்துக்காட்டுகள், பாண்டிங் இன் மெட்டல் கார்பனைல்ஸ், உலோக கார்பனைல்களில் காணப்படும் பிணைப்பு. சாப்டர் 6ல் வந்து ஸ்காட்கி அண்டு ஃப்ரெங்கல் டிஃபெக்ட், ஸ்காட்கி மற்றும் ஃப்ரெங்கல் குறைபாடு, டிஃபரன்ஸ் பிட்வீன் கிறிஸ்டலின் அண்ட் அமார்ஃபஸ் சாலிட்ஸ், படிக வடிவமுடைய திடப்பொருள், படிக வடிவமற்ற திடப்பொருள், பேக்கிங் எஃபிசியன்சி ஆஃப் எஸ்சி, எளிய கனச்சதுரத்தின் பொதிவுத்திறன், பேக்கிங் எஃபிசியன்சி ஆஃப் பிசிசி, பொருள்மைய கனச்சதுர அமைப்பின் பொதிவுத்திறன். சாப்டர் 7ல் அரினியஸ் ஈக்குவேஷன், இது வந்து 2 மார்க்லையும் கேட்கலாம், 5 மார்க்லையும் கேட்கலாம். இன்டகிரேட்டட் ரேட் லா ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், பூஜ்ஜிய வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாடு, இன்டகிரேட்டட் ரேட் லா ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், முதல் வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாடு. சாப்டர் 8ல் ரைட் த லௌரி பிரான்ஸ்டட் தியரி ஆஃப் ஆசிட் அண்ட் பேசஸ், அமிலம் மற்றும் காரங்களின் லௌரி பிரான்ஸ்டட் கொள்கையை எழுதுக. அப்புறம் ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லா, ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதி, அப்புறம் ஹெண்டர்சன் ஹேசன்பர்க் ஈக்குவேஷன், ஹெண்டர்சன் ஹேசன்பர்க் சமன்பாடு. சாப்டர் 9ல் நென்ஸ்ட் ஈக்குவேஷன், நென்ஸ்ட் சமன்பாடு, கால்வனிக் செல் நோட்டேஷன், கால்வனிக் மின்கலம், ஃபங்க்ஷன் ஆஃப் H2O2 ஃபியூல் செல், H2O2 எரிபொருள் மின்கலத்தின் செயல்பாடுகள். சாப்டர் 10ல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட், வினைவேக மாற்றிகளின் சிறப்பியல்புகள், எக்ஸ்பிளைன் த அட்சார்ப்ஷன் தியரி, பரப்பு கவர்தல் கொள்கை, வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் கோயாகுலேஷன், தெரிந்து போதலின் பல்வேறு முறைகளை விளக்குக. அப்புறம் சாப்டர் 11ல் லூகாஸ் டெஸ்ட், லூகாஸ் சோதனை, விக்டர் மேயர்ஸ் டெஸ்ட், விக்டர் மேயர் சோதனை, சேசப் ரூல், சேசப் விதி. சாப்டர் 12 கன்னிசாரோ ரியாக்ஷன், கன்னிசாரோ வினை, எஸ்ட்ரிஃபிகேஷன், ஆல்கஹாலுடன் வினை அல்லது எஸ்ட்ராக்கள். சாப்டர் 13ல் டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரி அலிஃபாட்டிக் அமைன்ஸ், ஓரிணைய, ஈரிணைய மற்றும் மூவிணைய அமீன்கள். சாப்டர் 14ல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ், குளுக்கோஸின் அமைப்பு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ், ஃப்ரக்டோஸின் வடிவமைப்பு, இது ரெண்டுமே முக்கியமானது. சாப்டர் 15ல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டெஃப்லான், டெஃப்லான் தயாரித்தல், அப்புறம் நைலான் 66, நைலான் 66, இவ்வளோதான். சரியா? இது எல்லாமே வந்து இந்த 15 சாப்டர்லையும் இருக்கக்கூடிய முக்கியமான 5 மார்க் கொஷின்ஸ். இதில் ஆல்ரெடி நிறைய கொஷின்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. சப்போஸ் இதில் நீங்கள் என்னென்ன கொஷின்ஸ் இன்னும் படிக்கலையோ, ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் இது எல்லாமே. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நம்ம தனிப்பட்ட முறையில் அந்தந்த போர்ஷனுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தோம். இப்போ ஓவரால் போர்ஷனுக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் ஆல்ரெடி படித்தது போக ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின்ஸையும் படிச்சிருங்க. கண்டிப்பாக
டைரக்ட் 5 மார்க் கொஷின்ஸ் வந்து இதுல இருந்தா நம்ம கேட்பாங்க, அட்டன் பண்ணிடலாம். இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.